சிவப்பிரியன் இப்ப செந்தில் பாலாஜி ஜாமீன்ல தான் வெளில வராரு, வழக்கிலிருந்து முழுமையா விடுதலை ஆகல அப்படின்ற கருத்தை ஷபீர் சொல்லியிருக்காரு. அதே வேகத்தோடு அரசியல் தளத்தில் செந்தில் பாலாஜி இயங்க முடியுமா? ஒரு பக்கம் ஆளுநர் தான் இவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கணும், போர்ட்ஃபோலியோ சிஎம் ரெக்கமெண்ட் பண்ணாலும் ஆளுநர் அதுக்கு சுமூகமான ஒரு ப்ராசஸ் பண்ணுவாரா? எதிர்கட்சிகளுடைய விமர்சனம் செந்தில் பாலாஜி மீது இன்னும் கடுமையாகுமா? இல்லை, எல்லாமே பிரச்சனைகள் தான். ஷபீர் சொன்ன மாதிரி வழக்கிலிருந்து அவர் விடுவிக்கப்படவில்லை, மாறாக ஜாமீன் மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஜாமீனுக்கு கூட என்ன ரீசன்னா, ஒரு அண்டர் ட்ரையலாவே 15 மாசமா அவர் ஜெயில வச்சுக்கிட்டு இருக்கீங்க, இன்வெஸ்டிகேஷன்ல எந்த ஒரு ப்ராக்ரஸும் இல்லைங்கிறத பேசிஸ்ல மட்டும்தான் பெயில் கொடுத்துருக்காங்களே தவிர அவர் மீதான அந்த குற்றச்சாட்டுகள் மீது எந்த ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்றம் வைக்கவில்லை. இன்னொன்னு, இந்த கண்டிஷன்ஸே பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவர்ட்டா இருக்கு. திரு என்ஆர் இளங்கோ சொல்றத நானும் கேட்டேன். என்ன சொல்றாருன்னா, அவர் மீண்டும் அமைச்சராக கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இல்லைன்னு. ஆனால் மீண்டும் திமுக இவரை அமைச்சர் ஆக்கினால் கூட தர்ம சங்கடத்துக்கு ஆளாகும் திமுக. ஏன் சொல்றேன்னா, ஒரு அமைச்சர் இவரை மீண்டும் அமைச்சராக்கிட்டாங்கன்னா ஒவ்வொரு மண்டேவும் ஃப்ரைடேவும் இவர் போய் சைன் போடணும்னு சொல்றாங்க இடி ஆஃபீஸ்ல. ஒரு அமைச்சர் போய் வாரத்துல 2 நாள் ஒரு இடி ஆஃபீஸ்ல சைன் போடுறது டிஎம்கேக்கு ஆப்டிக்ஸுக்கு சரியா இருக்குமாங்கிறத டிஎம்கே தான் முடிவு பண்ணோம். இன்னொன்னு, விசாரணைக்கு எப்பொழுது அழைத்தாலும் இவர் கோஆபரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அமைச்சரான பிறகு டெய்லி இவங்க கூப்பிட்டாங்கன்னா அவர் டெய்லி போக வேண்டிய சிச்சுவேஷனுக்கும் தள்ளப்படுவார். அது போன்ற தர்ம சங்கடமான சூழ்நிலை திமுகவுக்கு நிச்சயமாக இருக்கிறது. எதிர்கட்சிகள் நிச்சயமாக இந்த விஷயத்தை திரு செந்தில் பாலாஜி அவர்களை மீண்டும் திமுக அமைச்சராக்கினால் அதை மிகப்பெரிய விஷயமாக எதிர்கட்சிகள் எடுப்பார்கள். அது அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை. அதை ஒன்றும் யாரும் எதுவும் கிரிட்டிசைஸும் பண்ண முடியாது. கவர்னரை பொறுத்தவரை முதல்ல முதலமைச்சர் திரு செந்தில் பாலாஜியை அமைச்சராக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவு எடுத்து கவர்னருக்கு அந்த லெட்டரை அனுப்பும் பொழுது கவர்னர் அதை ஒத்துக்கலன்னா அதன் பிறகு கூட தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றம் செல்லம். ஆனா இந்த விஷயத்துல போவாங்களா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா திரு செந்தில் பாலாஜி அவர்களை மீண்டும் அமைச்சராக்குவது முதலமைச்சருடைய முடிவாக மட்டும் இருந்தால் பரவாயில்லை, ஆனால் அதற்கான சட்ட சிக்கல்கள் நிறைய இருப்பதாக தான் நான் பார்க்கிறேன்.